டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுகவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பாக நேரலையில் இணைந்து விவரங்களை அளிக்க இருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது, எத்தனை தொகுதிகள் அவங்க எதிர்பார்க்கிறாங்க? கார்த்திகா, திமுக அமைத்திருக்கக்கூடிய தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை குழு இன்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருக்கார்கள். தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தொகுதி பங்கீடு குழுவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் அபுபக்கர் மற்றும் பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்போது பேச்சுவார்த்தை குழுவுடன் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே திமுகவுடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போது மீண்டும் அதே தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் பேச இருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இன்று முதல்கட்ட பேச்சுவார்த்தையை திமுகவுடன் பேச்சுவார்த்தை குழுவுடன் பேச இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் கடந்த தேர்தலின் போதும் திமுக கூட்டணியிலே நாமக்கல் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீண்டும் நாமக்கல் தொகுதியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மாலை 5 மணிக்கு நடக்க இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் பேச இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் பொதுச்செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த முறை தங்களுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 3 தனி தொகுதிகளான நாடாளுமன்ற தொகுதியும் 1 பொது தொகுதி வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விசிக அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறாங்க. கார்த்திகா. கண்டிப்பாக ராஜ்குமார், இன்று கிட்டத்தட்ட 3 கட்சிகள் திமுகவுடன் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.